ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வீட்டில் தான் புரோட்டா செய்ய போகிறேன். மைதா மாவு, 2 முட்டை, பால், அப்புறம் கொஞ்சோண்டு ஆப்பசோடா போட்டேன். நிறையலாம் போடல, ஒரு பிஞ்சு அளவு தான் போட்டேன். எண்ணெய்லாம் ஊற்றவே இல்லை. அப்படியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வச்சேன். அப்புறம் இப்படி தட்டி எடுத்து கத்தி வச்சு கோடு கூட போட்டு அப்படியே மடித்து எடுத்து நேராக வச்சு உருட்டி ஊற வச்சிருச்சு. இப்படி தான் நேராக எடுத்து லைட்டாக இழுத்து விட்டு அப்படியே ரவுண்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன். 4 புரோட்டா தான் வந்துச்சு. அந்த மாவு 1/4 கிலோ மாவு தான் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. கடையில் டேஸ்ட்டை விட இது 3/4 டேஸ்ட்டு இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கடையில் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது லைட்டாக ஹார்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஊற வைக்கல. கடையிலலாம் ரொம்ப நேரம் ஊற வைப்பாங்க. நான் இது ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வச்சேன். சிம்பிளாக தான் செஞ்சேன். ஆனால் நல்லா புரோட்டா சேப்புக்கு வந்துருச்சு. ஆனால் அப்படியே எண்ணெய் ஊற்றி தாங்க நான் செஞ்சேன். ஆனால் ரொம்பலாம் எண்ணெய் ஊற்றலை. கடையிலலாம் நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க. நான் அப்போலாம் ரொம்ப ஊற்றுவாங்க. பாருங்கள், இந்த சேப்பில் வந்திருக்கு புரோட்டா. கடை புரோட்டா சேப்லேயே வந்துருச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு தான் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். ஒரு கடையில் உள்ளது மாதிரியே அழகாக வந்துருச்சு. ஒரு நாளாவது வீட்டில் கடையில் நிறைய கண்ட எண்ணெயில் அவங்க சாப்பிட்டு எதுவும் சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. நம்ம அதெல்லாம் வீட்டில் சேர்க்க முடியாதுல்ல. அதனால் நான் முட்டை மட்டும் 2 ஊற்றினேன். கூட ஒரு முட்டை ஊற்றினா இன்னும் நல்லா சாப்பிட்டா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்து வீட்டில் குருமா செஞ்சேன். அதனால் சரி புரோட்டா செய்யலாம்னு செஞ்சு சாப்பிட்டேன். பிள்ளைங்களும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எண்ணெய்லாம் கம்மியாக தான் நான் சேர்த்தேன். நிறையலாம் எண்ணெய் நான் சேர்க்கவே இல்லை. 1/4 கிலோ மாவுக்கு 4 புரோட்டா தான், 4 புரோட்டா 5 புரோட்டா தான் வரும். அதுக்கு மேலாம் வரல. ஓரளவு வீட்டிலே புரோட்டா செஞ்சு சாப்பிட்ட திருப்தி இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. சேனலை